அப்ப வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்தாலும் எளியவன் என்கிற நிலையை அவன் கடக்காமல் போகவே முடியாது. யாரா இருந்தாலும் எளியவன் தான். ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தாலும் அவனுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அப்ப அவன் யாரு? எளியவன். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தாலும் அவனுடைய வாய்ஸ் அங்க எடுபடாம அவனை என்ன பண்ணாங்க? எல்லாரும் துரத்துனாங்க. அப்ப அவன் யாரு? எளியவன். யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள் அவன் சம்பாதித்தாலும் இப்போ ஹெல்ப்லெஸ்ஸா எங்க உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னா யாபோக்காட்டின் கரையில. தகப்பனுடைய மொத்த ஆசீர்வாதத்தை தன் தலைமையில வாங்கினாலும் வீட்டுல படுக்க முடியாம வனாந்திரத்துல ஒரு கல்லை எடுத்து வைத்து படுக்கிறான். அவன் யாரு? எளியவன். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் யுத்த களமானாலும் எந்த சூழ்நிலையானாலும் அவன் தனியா தான் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. அவன் யாரு? எளியவன். ஆமென். இது எளியவன்னா யார் தெரியுமா? ஹெல்ப்லெஸ் பர்சன். அதாவது உதவியற்று நிக்கிறான் தெரியுமா? ஆனா அவனுக்கு உதவி தேவை. எனக்கு ஒரு உதவியும் தேவையில்லை அப்படி சொல்றவங்க, அப்படி சொல்ல யாருக்குமே முடியாது. உதவியற்று நிக்கிறான் தெரியும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, அப்பா என் வலது புறத்தை கண்ணோக்கி பார், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை அறிந்தவர் நீர் மட்டும்தான். யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி தூக்கி எறியப்பட்ட தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்த நான்